அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி டிஎன்ஏ 2024 கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு கடந்த வருஷம் என்ன கட் ஆஃபுக்கு என்ன கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிறது கடந்த வருஷம் ஒரு 6லேருந்து 7 கல்லூரிகளில் தான் போன வருஷம் இருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த கல்லூரிகளில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்ன மாதிரியான கட் ஆஃபுக்கு சீட்டு கிடச்சதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 178.5க்கும், பிசி 175, பிசி முஸ்லீம் 170, எம்பிசி 169, எஸ்சி 139, எஸ்சிஏ 122.5க்கும் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்த கல்லூரியானது ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை. காலேஜோட கோடுங்கிறது 1419. இங்கே பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டியில் 174க்கும், பிசியில் 169க்கும், பிசி முஸ்லீம் 165.5, எம்பிசி 165.5, எஸ்சி 140.5க்கும் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம். கல்லூரியோட கோடுங்கிறது 1216. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 169க்கும், பிசியில் 162.5க்கும், பிசி முஸ்லீம் 159க்கும், எம்பிசி 159.5, எஸ்சி 137க்கும் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை மாவட்டம். கல்லூரியோட கோடுங்கிறது 5904. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டியில் 151க்கும், பிசியில் 135.5க்கும், பிசி முஸ்லீம் 131.5க்கும், எம்பிசி 95க்கும் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்த கல்லூரியானது நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு மாவட்டம். கல்லூரியோட கோடுங்கிறது 2715. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 146.5க்கும், பிசி 139.5க்கும், பிசி முஸ்லீம் 131.5க்கும், எம்பிசி 132.5க்கும் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம். ஸோ கல்லூரியோட கோடுங்கிறது 2613. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 144க்கும், பிசி 138க்கும், எம்பிசி 137.5க்கும் சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரியாப்பட்டி விருதுநகர் மாவட்டம். கல்லூரியோட கோடுங்கிறது 4917. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 138.5க்கும், பிசி 131, பிசி முஸ்லீம் 135.5, எம்பிசி 102க்கே இந்த கல்லூரியில் இந்த சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். கல்லூரியோட கோடுங்கிறது 2611. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 131.5க்கும், பிசி 97, பிசி முஸ்லீம் 123.5, எம்பிசி 109க்கே இந்த கல்லூரியில் இந்த சீட்டெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு விரும்புகிற மாணவர்கள் டேரெக்டாக சிஎஸ்சி கோர் டிபார்ட்மெண்ட் கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ் எடுத்து படிக்கலாம். தாராளமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் என்ன படிக்கிறீங்களோ ஓரளவுக்கு அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் இதுலேயும் படிப்பீங்க. அதுபோக நீங்கள் கவுன்சிலிங் வழியாகவே போனாலே இத்தனை கல்லூரிகளில் இடங்கள்ங்கிறது கிடைக்கும். எவ்வளோ கம்மியான கட் ஆஃப் வாங்கினாலுமே ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங் வழியாக கல்லூரிகளில் சேர்றதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். இது மாதிரி கண்டினியூஸாக காலேஜஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.